உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தை. எத்தனையோ தடவை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நான் வாசிச்சிருந்தாலும் ஒரு நாள் இந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. எத்தனை தடவை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நம்ம திருப்பி திருப்பி வாசிச்சிருப்போம். எத்தனை தடவை பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், அப்படி நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிற அந்த பகுதியில் இந்த வசனம் ரொம்ப பெரிய காரியத்தை செஞ்சிருச்சு. என்னன்னு பார்த்தா, நம்ம எல்லாருமே அடிக்கடி சொல்றது, நான் ஒருத்தன் தானே, நான் ஒரு ஆள் தானே வர்றேன், நான் ஒரு ஆள் தானே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரியம் கிறிஸ்தவ ஓட்டத்தில் நமக்கு சோர்வு உண்டாக்கு. என்னோட இன்னும் ஒரு ஆள் இருந்திருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு துணைக்கு இன்னும் ஒருத்தர் இருந்திருந்தா நாங்கள் எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் ஆண்டவரை தேடுவோமே அப்படின்னு நினைக்கும் போது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஆண்டவர் ரொம்ப அழுத்துறார். அவன் ஒருவனாய் இருக்கையில். எத்தனை தேவ மனிதர்கள், தமிழர்கள் நம்ம ஊரில் இருந்து காஷ்மீருக்கும் உத்தரகாண்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இந்தியாவினுடைய வாழ் என்று சொல்லுகிற அதிக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தாலும் உபத்திரவத்தில் இருக்கிற மணிப்பூருக்கும் மேகாலயாவுக்கும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்பி போய் இறைப்பணியை செய்வதற்கு காரணம், ஒருவனாய் இருக்கையில் அவர்களை தேவன் அழைத்தார். இதுதான் உண்மை. ஒருவனாய் இருக்கையில் ஆண்டவர் அவனை அழைக்கும் போது அவங்க அப்பாவும் உயிரோட இல்லை ஆபிரகாமுக்கு. ஏன்னா அந்த தகப்பன் என்கிற ஒரு பெரிய ஸ்தானமும் உடைக்கப்பட்டிருக்கு, அதுவும் இல்லை. இன்னொன்று, ஆபிரகாம் வீட்டில் ஆண்டவர் அழைத்த நேரம் ரொம்ப கொடுமையான நேரம். என்னன்னா, அந்த காலத்தில் மரணங்கிறது எப்பயாவது தான் வரும். சாதாரணமாக ஒரு ஆள் 200 வருஷம் 180 வருஷம் வாழ்வான். ஆனால் அங்கே ஆபிரகாமனுடைய அண்ணனும் மரித்து போயிட்டான். ஊர் உலகம் என்ன பேசியிருக்கும்னா, ரொம்ப பாவம் செஞ்ச குடும்பமாக இருக்கும் போல, ரொம்ப மோசமான குடும்பமாக இருக்கும் போல அப்படின்னு கூட பேசியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் ஆண்டவர் அவனை அழைக்கிறார். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது இவ்வளவு பேர் இருக்கோமப்பா, இவ்வளவு அதிகமான பேர் இருக்கோமப்பா, ஆனால் ஆபிரகாமுக்கு இப்படிலாம் கூடி ஆராதிக்கிறதுக்கு ஆட்களே இல்லை. ஆனால் நம்ம என்னைக்காவது இதை யோசிச்சிருப்போமா, இவ்வளோ பேர் இருக்கும். அப்போ தான் நான் நினச்சேன், நம்மக்கிட்ட இருக்கிற ஆட்கள் ரொம்ப அதிகம்னு. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, இயேசுநாதர்கிட்ட இருந்ததை விட நம்மக்கிட்ட அதிகமான ஆள் இருக்கு. அவர்கிட்ட 12 தான் இருந்துச்சு. ஒருவனா நீங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறார். ஒருவனா வந்திருந்தீங்கன்னா, எனக்கு இதை நான் ஒரு ஊழியர் மீட்டிங்கில் போய் பேசும்போது நான் அந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா ரொம்ப நேரம் யோசிக்க வச்சிருச்சு. நான் அப்படியே உட்காந்து ஆபிரகாமை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். யாருமே இல்லையே, அவனுக்கு துணைக்கு யாருமே இல்லையே, பேச்சு துணைக்கு பக்கத்தில் கூட எல்லாம் வெளியில் உள்ள கானானியர், எபூசியர், எமோரியர், எல்லாமே வெளியே ஆட்கள். நமக்கு எங்கே பார்த்தாலும் சொந்தக்காரன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கே பார்த்தாலும் தெரிஞ்ச ஆள், எங்கே பார்த்தாலும் இருக்காங்க. மொத்த ஏரியாலையும் யாருமே இல்லை. மொத்தமாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் ஒருவனாய் இருக்கையில் அவன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை சுதந்தரித்தான. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒருவனாயிருக்கையில் தேவனுடைய மிகப்பெரிய திட்டமாகிய இந்த உலகத்துக்குள்ள ஆண்டவரை கொண்டு வருகிற
அந்த மேன்மையான திட்டத்துக்கு காரணமாய் மாறினான். அதாவது தேவ பிள்ளைகளுக்கு எதுவுமே சாதகமா இருக்காதுங்கிறதுக்கு ஆபிரகாம் தான் நமக்கு அடையாளம். ஆனால் தேவ பிள்ளைகளுடைய முடிவு உலக மனுஷனுடைய முடிவு போல இல்லாமல் இருக்கும் என்பதற்கும் அவனே அடையாளமா இருக்கிறான். அவனுக்கு அவருடைய வாழ்க்கையை நான் சுற்றி பார்க்கும்போது அந்த கானான் தேசம் கூட அவருக்கு சாதகமா இல்லை. வந்து சேர்ந்த உடனே பஞ்சம், பசி, பட்டினி. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்குள்ள வந்த உடனே பசி, பட்டினி, நெருக்கம், உபத்திரவம், கண்ணீர் எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. நம்ம நினைக்கிறோம் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்தார். இங்கே எத்தனை பேரை கர்த்தர் அப்படி அழைச்சிருக்காரு? அவனை அடுத்தவங்களை ஆசீர்வதிக்க போறாரு, அடுத்தவங்களை பெருக பண்ண போறாரு. அப்படியே கை வைத்து சொல்லுங்க, ஆசீர்வதிப்பாரு, பெருக பண்ணுவாரு. நல்லா சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வதிப்பாரு, பெருக பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பாரு, பெருக பண்ணுவாரு. ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்தார், ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். அப்ப இதுதான் வழி, இதுதான் மெத்தட். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. சரி, ஆளு துணைக்கு தான் ஆளு இல்லை, காசாவது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. என்ன இருந்தா? காசு பணம் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். சொந்த ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும். இந்த வாடகை வீடு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. என்ன தெரியுமா? வாடகை வீட்டில் சில அனுகூலங்கள் இருந்தாலும் நிறைய கஷ்டம் இருக்கு. இந்த திங்ஸை தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிற வழி. நிறைய பேருக்கு கர்த்தர் சொந்த வீடு தந்திருக்காருல்ல, அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமனுடைய நிலைமையை நீங்கள் நினச்சி பார்க்கணும். இதுலேயும் ஆபிரகாம் எப்படி இருக்காருன்னு நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஸ்தேவான் அதை கொஞ்சம் எடுத்து வெளியே கொண்டு வர்றாரு. ஆமாம், அதற்கு அவன் சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகி ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபத்தோமியா நாகரிகம்னு சொல்லுவாங்களே, உலகத்தின் முதல் நாகரிகம், அந்த பகுதியிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. யார் தரிசனமாகி? மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனத்தில் பாருங்க, அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் காரானூரிலே மரிச்சிடுறார். காரானூர் அல்லது ஆரான் என்கிற இடத்துல அவங்க இறந்துடுறாரு அவங்க அப்பா. அப்பவே அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு அடி நிலம் கூட, சொல்லுங்க, ஆள் துணையும் இல்லை, சொந்த நிலமும் இல்லை. ஒரு அலையிலையா சொல்லுங்க, ஆள் துணையும் இல்லைங்க, சொந்த நிலமும் இல்லைங்க, ஒரு அடி. அப்பதான் நான் கணக்கு பண்ணேன் நமக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு. அவனுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கூட இல்லை. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்களேன், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கூட இல்லை.